புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 27. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாட்படியிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையில் இருந்தே கடைப்பிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் நிறைவுள்ளவராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம்பாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். சிந்தனை. இயேசுவிடம் பல்வேறுபட்ட மக்கள் வந்து போனார்கள். இயேசுவும் தம்மிடம் வந்த அவர்களுக்கு ஏற்றவாறு வெவ்வேறு பதில்களை வழங்கினார். தற்பெருமையும் கர்வமும் கொண்டு வந்தவர்களை இயேசு கண்டித்தார். மனம் திரும்பி வந்த பாவிகளுடன் கனிவும் இரக்கமும் கொண்டிருந்தார். ஆழமான நம்பிக்கை இல்லாமல் இயேசுவின் போதனையை கேட்க வந்தவர்களுக்கு உவமைகள், உருவகங்கள் வாயிலாக போதித்தார். நேர்மையோடும் திறந்த மனத்தோடும் உண்மையை தேடி வந்தவர்களுக்கு இயேசு தெளிவாகவும் நேரடியாகவும் அன்பாகவும் பதில் சொல்கின்றார். இந்த வகையிலேதான் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற பணக்கார இளைஞனை பார்க்கலாம். இந்த இளைஞனும் உண்மையை தேடி நேர்மையோடு ஆண்டவரிடம் வருகின்றார். வரும்போது அவர் ஓடி வந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இது அந்த இளைஞன் ஆண்டவர் இயேசுவோடு பேச வேண்டும் என்ற ஆவலிலே வந்தவர் என்பதை குறிக்கின்றது. வந்தவர் முழந்தாட்படியிட்டார் எனும் போது அவர் இயேசுவின் முன்னால் தன்னை தாழ்த்தி கொண்டதும் இயேசுவுக்கு அவர் செலுத்திய மரியாதையும் குறிக்கின்றது. பின்னர் நேரடியாக ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கின்றார். அவர் இயேசுவிடம் புதுமையை வேண்டி வரவில்லை, யாரையாவது குணப்படுத்தும்படி மன்றாடி வரவில்லை. மாறாக, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்றே கேட்டு வந்தார். அதற்கு இயேசு 2 பதில்களை சொல்லுகின்றார். ஒன்று, சாவான பாவத்தில் இருந்து ஒருவர் தன்னை காத்து கொள்ள வேண்டும். கடவுளை அன்பு செய்து அவரது விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலம் நிலைவாழ்வை அவர் உரிமையாக்கிக் கொள்ளலாம் என்கின்றார். ஆனால் அந்த இளைஞன் அதையும் தாண்டி அப்பாலே போக வினவிய போது இயேசு 2வது பதிலை சொல்லுகின்றார். அது அவர் மேற்கொண்ட அன்பின் நிமித்தம் சொல்கின்றார்.
உமக்கு ஒன்று குறைவாயுள்ளது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்பதாகும். தூய வாழ்வை அடைய பலர் மிகவும் அடிப்படையான சட்டங்களை கடைப்பிடித்து வாழ்கின்றார்கள். அவர்கள் சாவான பாவத்தை விடுத்து ஆண்டவரின் அருளில் நிலைத்து நின்று வாழ்கின்றனர். இது நல்லது, ஆனால் போதாது. இயேசு விரும்புவது நிறைவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதே. நாங்கள் அந்த நிறைவை தேடும்போது அந்த இளைஞனுக்கு பதில் சொன்னது போலவே எமக்கும் சொல்வார். நிறைவு அனைத்து விதமான ஆரோக்கியமற்ற பற்றுக்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிறது. பலர் இத்தகைய பற்றுக்களை பற்றி கொண்டிருப்பதாலேயே நிறைவை அடைய முடியாது விடுகின்றனர். இத்தகைய பற்றுக்கள் சாவான பாவங்கள் அல்ல, அவை அற்ப பாவங்களே அல்லது ஆன்மீக நிறைவற்ற தன்மையே. ஆகவே ஒருவருக்கு நிறைவு வேண்டும் என்பதால் அவர் முதலில் ஆண்டவர் முன் தன்னை தாழ்த்தி அந்த நிறைவை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்போது அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு வர வேண்டும் என்றும் கடவுளும் அவரது திருவிழமுமே அவரது வாழ்வாக அமைய வேண்டுமென்றும் அழைப்பு விடுப்பார். செபம். ஆண்டவரே, உம்மை விட்டு எம்மை பிரிக்கின்ற அனைத்து விதமான பற்றுக்களில் இருந்தும் எங்களுக்கு விடுதலையை தாரும். ஆமென்.